வருஷத்துக்கு ஒரு முறை தான் எங்க ஊர் பெரிய கோவில்ல இவ்ளோ பெரிய திருவிழா நடக்கும். இத நாங்க 10ஆம் நாள் திருவிழா அப்படின்னு சொல்லுவோம். எந்த வேலை எப்படி இருந்தாலும் நாங்க எல்லாருமே அன்னைக்கு ஒரு நாள் பெரிய கோவில்ல தான் இருப்போம். கோவில்ல குடுக்குற புளியோதரைக்காகவே சின்ன வயசுலலாம் நானு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலையிலேயே அங்க போயிடுவோம். நைட்டு ஃபுல்லா அங்கேயே இருந்துட்டு அடுத்த நாள் காலையில தான் வீட்டுக்கே வருவோம். ஆனா இப்போலாம் அந்த மாரி இல்ல. நெறைய வேலைலாம் வந்துட்டனால நைட்டு தான் என்னால போகவே முடிஞ்சது. போன உடனே சாமி பார்த்துட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பேரு பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்க இன்னைக்கு பரதநாட்டியம் நடக்குதுன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் அதெல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தோம். அம்மா, நானு, விவேக், அப்பான்னு ரொம்பவே சந்தோஷமான ஒரு நாளா இருந்துச்சு. அம்மா, அப்பாவும் கோவில்லயே நைட்டு தங்கிட்டு காலையில வரேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு நானும் விவேக்கும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் திருவிழாக்கெல்லாம் போற ஒரு மெயின் ரீசனே கடத்தெருவுலாம் பார்க்கணும் அப்படின்றதுனால தான் போயிட்டு எனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே வாங்கிட்டேன். சரி வீட்ல இருக்கிற சாவிக்கெல்லாம் கீ செயின்ஸ் போடலாம்னு சொல்லி முருகர், பிள்ளையார்னு எல்லா கீ செயினும் வாங்குனோம். வீட்டுக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் வேலை வாங்கிட்டு வந்த எல்லாத்தையுமே நான் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த கம்மல், அப்புறம் இப்ப நான் காட்டுறேன் பாருங்க இந்த நெக் செட் இது எல்லாமே அங்க தான் வாங்கிட்டு வந்தேன். எல்லாத்தையுமே போட்டு பார்த்து அதுக்கப்புறம் எடுத்து வச்சா தான் எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். நீங்களும் அப்படிதானான்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு அழகான வீடியோல சந்திக்கலாம். பாய்.